أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இறைவனிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பாவம் மக்களுக்கு மத்தியில் என்ன பரவி இருக்கிறது, ஆனால் நீ யார்கிட்டையும் ஏற்றுக்கொள்ளல. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எந்த பாவங்களை மக்களிடத்தில் நாம் கேட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் சொல்றேன், எதை ஏற்றுக்கொள்ளவே அவசியம் இல்லை என்பதையும் சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்க முக்கியமான பணிகளில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு முதலாவது கொண்டு வந்து தடைக்கு போடக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல்ல எது தெரியுமா? அதுதான். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு ஐயக்துலூன், இறைவன் அவரை நபியா அனுப்பி நீங்க போய் பேசுங்க என்ற சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாம் ஞாபகம் வந்தது அது அந்த கொலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நான் ஏற்கனவே அவர்களில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறேன், அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி அனுப்புறா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செஞ்ச உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஃபிரௌன் கேட்டா என்ன தெரியுமா? وَفَعَلْتَ فَعْلَتَكَ الَّتِي فَعَلْتَ وَأَنْتَ مِنَ الْكَافِرِينَ وَفَعَلْتَ فَعْلَتَكَ الَّتِي فَعَلْتَ وَأَنْتَ مِنَ الْكَافِرِينَ, காஃபிரா இருந்தாயே, நீ நிராகரிச்சிருந்தாயே. மூசா அலைஹிஸ்ஸலாம் எண்டையும் காஃபிரா இருக்கல, ஆனா நம்மளோட இருந்தாய் என்ற அந்த கருத்துல சொல்றா ஃபிரௌன், நீ காஃபிரா இருந்தாயே, அந்த நேரத்தில் நீ ஒரு வேலை செஞ்சாயே, அந்த வேலையையும் செய்துவிட்டு இப்போ என்ன தூதுத்துவமா அப்படி என்று சொல்லி ஃபிரௌன் கேட்கிறான். நீ செய்தது கொலையை செஞ்சுட்டு என்னோட பேச வாரியாண்டு. இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அந்த முத்துலக்குல் அத்தராஃப்னு சொன்னனே, ஒரு மனிதன் திறந்து ஏற்றுக்கொள்ள நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் அதிகமானவர்கள். நம்ம அதை ஈஸியா எடுக்கிறோம். ஏனென்றா கேட்கிறவர் யார் தெரியுமா? எல்லா பிள்ளைகளையும் கொலை செஞ்சவன். கேட்கிறவர் யாரு? எல்லா ஆண் குழந்தைகளையும், குழந்தை என்பது ஆண் குழந்தை என்ற ஒரே காரணத்துக்காக கொலை செய்த, பல ஆயிரக்கணக்கில் கொலை செய்தவன் இந்த கேள்வி கேட்கிறான். எங்களோட முதல் பதில் என்ன? இதை நீ பேசுறியான்றதுதான் எங்களுடைய முதல் பதிலா இருக்கும். இதை நீ பேசுறாய், நான் செஞ்ச கொலைக்காவது ஒரு நியாயம் இருக்கு அப்படி என்று நம்ம அந்த நியாய அவநியாயங்கள் என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். இப்போ ஃபிரௌன் இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அதை சொன்ன நேரத்தில் தண்ட குற்றத்தை பற்றித்தான் பேசப்படுகிற என்பதனால் அதோட மூசாசன் நிறுத்திக்கிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல எப்படி, அதாவது ஏற்றுக்கொண்டால் இன்னும் ஒரு சமூக விளைவை ஏற்படுத்தலாம் அந்த இடம். ஆனால் இன்னொருவருடைய உரிமை என்பதனால் அதுக்கு பொறுப்பு ஃபிரௌன் தானே, ஆட்சியாளர் தானே, அதுக்கு பொறுப்பு ஃபிரௌன் என்பதனால் அந்த இடத்துல விசாரிக்கப்படுகிற நேரத்தில் கட்டாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யணும், அதை மறைக்க கூடாது. ஏன்னா ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் எடுத்துக்கண்டா ஃபிரௌன் தான் அதுக்கு பொறுப்பு விசாரணைக்கு. ஃபிரௌன் கேட்கிறான், கால ஃபஅல்துஹா, நான் செய்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இதம் வஅன மினத் தால்லீன், நான் அப்ப அறியாதவனாக, வழி தெரியாதவனாக, விவரம் இல்லாதவனாக நான் இருந்தேன். தெளிவாக இன்றைய பாசையில் அந்த லால்லீன் என்பதை மொழிபெயர்ப்ப நான் வழிகட்டவனாக இருந்தேன். கால ஃபஅல்துஹா இதம் வஅன மினத் தால்லீன். அன்புள்ள சகோதரர்களே, ஏகத்துவத்தை எத்தி வைக்கின்ற பொறுப்பில் பகிரங்கமாக ஒரு இடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை, நீங்க ஏற்றுக்கொண்டதும் இல்லை. ஆனால் ஒரு விசாரணை மன்றம் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிய கட்டம், பகிரங்கமாக கட்டம் என்று சொன்னால் கடமை. அந்த நேரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் கொலையே செய்யலைன்னு சொல்லலாம், சொல்வதுதான் எங்களது பார்வையில் அவருடைய தவ்வாக்கு என்ன செய்யும், ஒரு வழியாகமே. கால ஃபஅல்துஹா இதன் வஅன மினத் தால்லீன், நான் செய்தேன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தேன், வழிதவறியவர்கள் ஒருவனாக இருந்தேன். ஃபஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும் ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன் வஜஅலனி மினல் முர்சலீன், உங்களை பயந்து நான் ஓடினேன். எந்த அளவுக்கு அந்த பலகீனத்தை ஏற்றுக்கிறார் பாருங்க. ஃபஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும், உங்களது நிலையை பயந்து நான் ஓடினேன். ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன், அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்தான், அதுக்கு பின்னால இந்த தூதுத்துவத்தை தந்தான், அதனால தான் நான் வந்திருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார், சொன்னார் என்பதை பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை சுட்டி காட்டல, ஃபிரௌன் என்ன செய்யல, சுட்டி காட்டவில்லை. எந்த இடத்துல ஃபிரௌனை சுட்டி காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சுட்டி காட்டினார். தனக்கு குற்றம் சுட்டி காட்டப்படுற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ஃபஅல்துஹா, நான் அதை செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டார். இறைவனிடத்திலும் ஏற்றுக்கொண்டார். எந்த இடத்துல சபையில ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு மூசான்னு சொன்னாங்க, மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று தான் சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம்
பகிரங்கமான ஒரு தவறு விசாரிக்கப்படுகிற நேரத்தில் கூட ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருந்தால், ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடம் என்றால் தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கு, அதை இந்த இடத்துல சொல்லிவிடுகிறேன். உதாரணமாக ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க இன்றைக்கு இஷா ஜமாத்தோடு தொழுதீங்களா? இது உனக்கு தேவையா? அது அவருக்கு தேவையில்லை. நீங்க இந்த இஷா ஜமாத்தோட தொழுதீங்களா? நீங்களோட வாழ்க்கையில தவறே செய்தது இல்லையா? நீங்க ஒழுக்கசீலரா? நீங்க ஒழுக்கசீலரா? நீங்க பாவமே செய்தது இல்லையா? ஒரு 10 பாவம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க சினிமா பார்த்தது இல்லையா? நீங்க விபச்சாரம் செஞ்சது இல்லையா? இவர் முன்கர்ணிக்கிறா இல்ல. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கவும் கூடாது, பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு இல்லை. மார்க்க சட்ட ரீதியாக நீங்க இதுக்கு சத்தியம் பண்ணுவதும் குற்றம் இல்லை. எவரிடத்திலும் உங்கள் தவறை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது இறைவனுக்கும் உங்களுக்கும் உரியது மாத்திரமாக இருந்தால், அது இறைவனுக்கும் உங்களுக்கும் உரியதாக மாத்திரம் இருந்தால், அந்த தவறை நீங்கள் மிகவும் ஓப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய யாரிடத்தில்? இறைவனிடத்தில். உங்களுக்கும் இறைவனுக்கும் மாத்திரம் உள்ள தவறுகளை யாரும் யாரிடத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் அதை சொல்லவும் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் விபச்சாரம் செய்தேன் என்று சொன்னவுடன் என்ன செஞ்சாங்க? அதுக்கு வேறு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து செய்திருக்க மாட்டார் என்கின்ற அமைப்பில் அவரை அனுப்பத்தான் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அவர் அனுப்பத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர் மீண்டும் 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 ஏற்றுக்கொண்டதனால தான் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுத்தும் கூட கல்லால் தண்டனை கொடுக்கப்படுகிற நேரத்தில் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது நாட்டி வைத்து கல்லடிக்கப்படுவதில்லை, ஓடினார்கள். அப்பவும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஓடிய நேரத்தில் நீங்கள் விட்டிருக்கலாமே நாங்க ரசூலுல்லாஹ், ஏன்னா அவரா ஏற்றுக்கொண்டது என்பதனால. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். எனவே இறைவனுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு விஷயத்தை நம்ம போய் தேடி எடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் நமக்கு இல்லை. சில பொழுதுகளில் அது பெரும் பாவமாக என்ன செய்யும், நமக்கு அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கொலை என்பது அப்படி அல்ல, அது இன்னொருவருடைய உரிமையோடு சம்பந்தப்பட்டது. ஆட்சியாளருக்கு அதை விசாரிக்க உரிமை உண்டு. இந்த மாதிரி இடங்களில் அந்த தவறு விசாரிக்கப்பட்ட நேரத்தில் தனது கண்ணியத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே, அந்த ஏற்றுக்கொள்வதை பொறுத்த வரைக்கும் நாம் அதை உயர்ந்த சிறந்த பண்பாடாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை நாம் இதை பார்க்கிறோம். இதில் ஸ்பெஷல் என்ன என்றால், இந்த அனைத்து நபிமார்களும் மறுமையில் இதை யாருக்கு இறைவன்ட்ட ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் யார்கிட்ட ஏற்றுக்கொள்வார்கள்? மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க? ஷஃபாத்துக்கு அல்லாஹ்விடத்தில் வந்து விசாரணைக்கு நீங்கள் அனுமதி கேளுங்கள் என்று சொல்ற நேரத்தில் எல்லா நபிமார்களும் முதலாவது அந்த மக்கள்கிட்ட சொல்றது எதே? தவறு. உலக மக்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன், இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன், இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள், அவர்களிடத்தில் அது எவ்வளவு நபிமார்களுடைய பண்பாடு என்பது உள்ளத்தால் பலமானவர்களுடைய பண்பாடாக நாம் என்ன செய்கிறோம், அதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனிடத்தில் நாம் தவறை ஏற்றுக்கொள்ளல் என்பது அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருந்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இங்கிருந்து ஆரம்பிக்குது. தவறு செஞ்சிட்டோம், பிழை செய்து விட்டோம், நீ மன்னிக்காது விட்டால் நாம நஷ்டவாளிகள் ஒருவனாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த அந்த தௌபா என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது வல்லதி அத்மா ஐயக்ஃபிரலி ஹதீஅத்தி யௌமத்தீன், நான் பேராசை வைக்கிறேன் எனது பாவத்தை இறைவன் மறுமையில் மன்னிக்க வேண்டும் என்று நான் பேராசை வைக்கிறேன் என்ன செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார், சொன்னார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது உள்ளத்தால் பலமானவர்களுடைய உயர்ந்த ஒரு பண்பாடு. அதிலும் குறிப்பாக இறைவனிடத்தில் தவறை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் காரண காரியங்களை எதையும் சொல்லாமல் எங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பதுதான் உண்மையான இஹ்லாஸ். அதே போல மனிதனுக்குரிய உரிமையில் எது பகிரங்கமான விசாரணைக்கு உட்படுகிறதோ அந்த நேரத்திலும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உயர்ந்த பண்பாடு. அதனால் எந்த கௌரவ குறைத்தலும் மனிதனுக்கு என்ன செய்வதில்லை, வரப்போவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது உள்ளங்களை தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாட்டுக்குரிய உள்ளங்களாக ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.